உங்கள் வீட்டில் காய்கறி இல்லையா? கவலையே படாதீங்க. நான் சொல்கிற இந்த சாம்பார் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அதில் 4 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டு 4 விசில் விடுங்க. இப்போ பாருங்கள் 4 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதை லைட்டாக மசிச்சு விட்டுக்குங்க. இப்போ அதில் தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம், 5-6 வரமிளகா, 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கிற பொருள்களை பருப்பில் கொட்டிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை ஊற்றிக்கலாம். அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதனால் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். காயே போடாத சூப்பரான பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.